வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ப்ரிப்பரேஷன் என்ன கேட்டினா ஒயிட் ஃபாரஸ்ட் கேக். நான் ஆல்ரெடி பிளாக் ஃபாரஸ்ட் கேக் எப்படி பண்ணுறது பார்த்தோம். அதே மாதிரி தான் இந்த ஸ்டைல் ப்ரிப்பரேஷனும் முடிச்சிருக்கேன். பட் இருந்தாலும் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்கும். முக்கியமாக இந்த ப்ரிப்பரேஷன் யூஸ் பண்ணது விப்பிங் க்ரீம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணும்போது நான் டைரி க்ரீம் யூஸ் பண்ணி தான் ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். எதுக்காக நான் டைரி மென்ஷன் பண்ணுறதுன்னா, நிறைய பேருக்கு க்ரீம்லேயே டைரி க்ரீம் நான் டைரி க்ரீம் வித்தியாசம் தெரியல. டைரி க்ரீம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டேஸ்ட்லாம் எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் வீட்டில் நீங்கள் அந்த க்ரீமை பிளெண்ட் பண்ணும்போது டெம்பரேச்சர் சரியாக இல்லைன்னா கண்டிப்பாக நல்லா ஸ்டிஃபாக கொடுக்காது. அதனால தான் நான் டைரி க்ரீமு சேஃப்டிக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எல்லா சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். அப்படி இல்லைனா நான் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்டைலில் இன்றைக்கி நம்ம சேனல் மூலமாக சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் தேவையான பொருட்கள்: பால் 1 கப்பு, மைதா 200 கிராம், சர்க்கரை 250 கிராம், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், வெனிலா எசன்ஸ் 5 ml, வினிகர் 15 ml, ஆயில் 80 ml, விப்பிங் க்ரீம் 200 ml, செரி ஃப்ரூட் 15 நம்பர்ஸ், ஒயிட் சாக்லேட் தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த கேக் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்க இந்த பால், சுகர் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணும்போது அந்த சுகரை நல்லா அந்த பாலில் விஸ்க் போட்டு நல்லா பீட் பண்ணி முடிச்ச பிறகு தான் வினிகரை ஆட் பண்ணணும். இந்த சுகர் மிக்ஸ் பண்ணாமல் நீங்கள் அடுத்த ஸ்டேஜ் போகலாம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த பாலில் அது மட்டும் இல்லை, இதில் வினிகர் ஆட் பண்ண போகிறோம். அந்த வினிகர் எப்போ யூஸ் பண்ணுறோம், எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வெனிலா எசன்ஸ் போட்டிருக்கேன். வெனிலா எசன்ஸ் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த மைதாவில் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா ரெண்டுத்தையும் நல்லா ட்ரையாக மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பாலில் இந்த மைதாவை மிக்ஸ் பண்ணுறோம். வினிகர் எதுக்காக இதில் யூஸ் பண்ண கேட்டிங்கன்னா, பால் யூஸ் பண்ணியிருக்கோம். பால் யூஸ் பண்ணுற இடத்துல பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 2 பவுடர் ஆக்டிவாக பண்ணுறதுக்கு வினிகர் யூஸ் பண்ணோம். அதனால தான் வினிகர் ஆட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி யூஸ் பண்ணுறது சொல்லி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல தான் வினிகர் யூஸ் பண்ணணும். பாலில் எடுத்த உடனே மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணால் கர்ல் ஆகிடும். அதனால தான் இந்த மைதா பேட்டர் ரெடி பண்ணி முடித்த பிறகு அதுக்கப்புறம் வினிகர் ஆட் பண்ணி ஆயில் மிக்ஸ் பண்ணுறோம். ஆயிலும் எதுக்காக நான் கடைசியாக யூஸ் பண்ணுறேன்னா, பாலில் நீங்கள் ஆயில் மிக்ஸ் பண்ண முடியாது. மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு அந்த சுகர் எல்லாம் கரெக்டாக மிக்ஸ் ஆகி வராது. அதனால் கடைசியாக மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ லம்ஸ் இல்லாமல் ரெடியாக இருக்குது இந்த பேட்டர். இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க இந்த மோல்டில் கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் மைதா டஸ்ட் பண்ணிவிட்டு பட்டர் சுகர் போட்டு வச்சுருக்கோம்ல, இதில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த பேட்டரை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த பேட்டர் எந்த அளவுக்கு குவான்டிட்டி ப்ளேஸ் பண்ணுறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு வாட்டி உங்களுக்கு காமிக்கிறேன். லைட்டாக நம்ம என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சம் லைட்டாக ஷேக் பண்ணிட்டு ஹேர் பிளாக்லாம் ரிலீஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கேப் போட்டிருக்கோம். அதாவது 60% அளவுக்கு பேட்டர் போட்டு 40% ஃப்ரீயாக விட்டுருக்கேன். இதுக்கு பிறகு குக்கிங் ப்ராசஸ் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். சால்ட்டு போட்டு ஒரு பேஸ் வச்சுருக்கோம். நீங்கள் எப்பவுமே கேக் குக் பண்ணும்போது வீட்டில் கடாயில் கண்டிப்பாக ப்ரீ ஹீட் பண்ணிடணும். சூடு இல்லாமல் டைரெக்டாக பேட்டர் வச்சா உங்களுக்கு கரெக்டாக வராது. இப்போ பேட்டர் வச்சுருக்கேன். இந்த கேக் வேகிறதுக்கு 40லேருந்து 45 நிமிஷமும். இதே நீங்கள் அவனில் யூஸ் பண்ணி குக் பண்ணினா 180 டிகிரி யூஸ் பண்ணணும். 180 டிகிரி செல்சியஸில் வச்சுட்டு 30லேருந்து 35 நிமிஷம் வச்சா போதும். இப்போ இந்த கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா வெந்திருக்கா சொல்லி ஒரு சின்ன பூச்சி வச்சு செக் பண்ணி பார்ப்போம். நல்லா வெந்திருக்கா? அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டீமோல்ட் பண்ண போகிறோம். டீமோல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் டீமோல்ட் பண்ணுங்கள். உடனே பண்ணால் கேக் உடஞ்சிரும். இப்போது டீமோல்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் மேலே இருக்க பேப்பரை எடுத்துகிட்டு நம்ம கேக்கை கட் பண்ணி ஃபினிஷ் பண்ண வேண்டியதுதான். இதுக்கு பிறகு என்கிட்ட இருக்க இந்த விப்பிங் க்ரீமை இந்த பவுலில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ண போகிறோம். நான் யூஸ் பண்ணுறது ஹேண்ட் பிளெண்டர். எங்கள் வீட்டில் ஹேண்ட் பிளெண்டர் இல்லை. அந்த டைமில் விஸ்க் யூஸ் பண்ணலாமல் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஆனால் விஸ்க் யூஸ் பண்ணும்போது நல்லா ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணால் உங்களுக்கு அந்த க்ரீம் நல்லா ஸ்டிஃபாக கொடுக்கும். அதனால தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். கண்டிப்பாக வரும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் விஸ்க்லேயே. இப்போது என்கிட்ட இருக்க இந்த ஹேண்ட் பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்தால் இந்த மாதிரி க்ரீம் நல்லா ஸ்டிஃபாக இந்த மாதிரி கரெக்டாக வந்துடணும். அப்போ தான் ஃபினிஷிங் கொடுக்க முடியும். இதுக்கு பிறகு அந்த கேக்கை மேல் பகுதியில் ட்ரையாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ட்ரை ஆன மேல் பகுதி கேக்கை கட் பண்ணிடும். கட் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் 1/2 ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது
கட் பண்ணும்போது இந்த மாதிரி பிரெட் நைஃப் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன் கேட்டிங்கன்னா இந்த ஜிக்ஸாக் நைஃப் வந்து இந்த மாதிரி கேக் கட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் பிரெட் நைஃப் யூஸ் பண்ண சொல்கிறேன். இப்போ கேக்கு 1/2 கட் பண்ணியிருக்கேன். பேஸ் நல்லா பெருசாக இருந்ததுன்னா 1/3 கட் பண்ணலாம். ஆனால் நான் 1/2 சின்ன பேஸ் இருக்கிறதுனால. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த பவுலில் கொஞ்சம் சர்க்கரை தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த தண்ணி, அதாவது இந்த சுகர் வாட்டர் வந்து நான் டேரெக்டாக இந்த கேக் பேஸில் அப்ளை பண்ணுறோம். எதுக்காகனா அந்த மாய்ஸ்டர் கண்டென்ட் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த க்ரீம்லாம் போட்டு ஃபினிஷ் பண்ணும்போது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அப்படி டேரெக்டாக நீங்கள் வெறும் ஸ்பாஞ்சு வச்சு ஃபினிஷிங் பண்ணால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ட்ரை ஆகிடும். அதனால தான் சுகர் சிரப்பு லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த விப்பிங் க்ரீமை வந்து அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணிட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அந்த பேலட் நைஃப் யூஸ் பண்ணி தான் ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணுறேன். இதுக்கு பிறகு அந்த செரி ஃப்ரூட்ஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போடுங்க. எனக்கு மார்க்கெட்டில் ஃப்ரெஷ் கிடைக்கல, அதனால் இந்த மாதிரி டின்னில் இருக்க செரியை வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இன்னொரு பகுதி கட் பண்ண பார்த்தீங்கன்னா இதை அப்படியே திருப்பி வைக்கிறோம். அதாவது மேல் பகுதி கீழே வரணும், கீழ் பகுதி மேலே வரணும். எதுக்காக அப்படி வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் கேக் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு கரெக்டாக வரும். இதுக்கப்புறம் திருப்பி சுகர் சிரப் அப்ளை பண்ணுறோம். மீதி உள்ள விப்பிங் க்ரீமை கரெக்டாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி நீங்கள் ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ண வேண்டியதான். இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா இந்த க்ரீம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பேலட் நைஃப் சொன்ன பார்த்தீங்கன்னா அதாவது பட்டையாக இருக்கும். பேக்கரி கேக் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுலாம் இந்த மாதிரி பேலட் நைஃப் வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க. காய்கறி கட் பண்ணுற நைஃப் இல்லை, இது பேலட் நைஃப். இந்த இடத்துல நீங்கள் இன்னொரு சின்ன டிப் தரேன். அது என்ன கேட்டிங்கன்னா இந்த க்ரீம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒட்ட ஆரம்பிக்கும், ஃபினிஷிங் ப்ராப்பராக. அந்த டைமில் பக்கத்திலே கொஞ்சம் லைட்டாக மெதுவான சுடு தண்ணி எடுத்துருக்கணும். அந்த தண்ணியில் அந்த பேலட் நைஃபை டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ரீம் எடுத்து இந்த மாதிரி கேக்கில் நீங்கள் ஃபினிஷிங் கொடுக்கலாம். அப்போ தான் ப்ராப்பரான ஃபினிஷிங் கொடுக்கும். அதனால தான் கொஞ்சம் லைட்டாக வார்மான வாட்டரை டிப் பண்ணிட்டு யூஸ் பண்ண சொல்கிறேன். இதுக்கப்புறம் இந்த ஒயிட் சாக்லேட் பார். இந்த ஒயிட் சாக்லேட் பார் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 120-150 ரூபா இருக்கும். இந்த சாக்லேட்டை பேஸ் பண்ணி ஒரு பார் வாங்கினா கண்டிப்பாக ஒரு 3 கேக் பண்ண முடியும். இப்போ இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சுருக்க இந்த சாக்லேட்டில் இந்த மாதிரி மேல் பகுதியெல்லாம் போட்டு முடித்த பிறகு விப்பிங் க்ரீமை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கார்னிஷிங் பைப்பிங் பண்ணிக்கலாம். அதே டைமில் சைடில் பிடிச்ச மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்குது. உங்கள் வீட்டில் நாசில் இருந்ததுன்னா இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் போடலாம். இதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த செரி பழத்தை மேலே வைக்க போகிறேன். ஸோ அதனால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான செரி மார்க்கெட்டில் கிடச்சிதுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எனக்கு மார்க்கெட்டில் கிடைக்கல, அதை நான் யூஸ் பண்ணல. இந்த கேக்கை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என்னங்க இந்த ஒயிட் ஃபாரஸ்ட் சாக்லேட் கேக் எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல்ட்டு நம்ம வீட்டில் எதனா ஒரு ஃபங்க்ஷனாக நம்மளே பண்ண முடியும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நம்ம தீனா கிச்சன் மூலிமா சொல்லி கொடுத்துருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.